முதலில் நம்முடைய காவல்துறை ராஜாராம் சார், இப்போ இந்த விஷயத்தை உண்மையிலேயே உளவியல் ரீதியாகவும் தமிழ்நாட்டில் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அச்ச சூழ்நிலையும் இருக்கிறது. இதை எப்படி நாம் எடுத்துக்கிடலாம்? இது எந்த அடிப்படையில் ஒரு பெரும் கொந்தளிப்பு காணப்படுது? அதாவது சமீப காலங்களில் இந்த போதை வஸ்துக்கள், கஞ்சா, போதை பவுடர், இந்த பழக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது வந்து இளைஞர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அந்த போதை வஸ்துக்களை அவங்க வந்து உட்கொண்டால்தான் அவங்க வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இதில் இளைஞர்கள் மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, பள்ளி மாணவர்கள் கூட அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ இந்த கோவை சம்பவத்தை பொறுத்தவரை இந்த போதையின் பாதையில் தான், இந்த கஞ்சா அடிச்சுட்டு தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறான் அந்த கார்த்திக் என்ற அந்த மனித மிருகம். அந்த சம்பவத்தை நினைச்சாலே நெஞ்சு கொதிக்குது. 8 கோடி தமிழர்களும், ஏன் 130 கோடி இந்தியர்களும் இந்த செய்தியை கேட்டு அப்படியே அதிர்ந்து போயிருக்காங்க. ஒரு 10 வயசு சிறுமி தன் வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கிறா. அவளை வந்து சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தைய கொலை செய்திருக்கிறான். கொலை செய்து அந்த பாடியை கொண்டு போய் ஒரு குளத்து கரையில் கொண்டு போட்டிருக்கிறான். இதை வந்து இவன் கூட தங்கி இருக்கிற மோகன்ராஜ் அப்படிங்கிறவனுக்கு தெரியும். அவன் 2 வீலரில் தான் கொண்டு போயிருக்கிறான். இந்த சம்பவத்தை பற்றி அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தையை காணும்னு சொல்லிட்டு அவங்க தாயார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம், பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களும் அவங்க கூட சேர்ந்து தேடுறாங்க. எவ்வளவு கொடூரமான மனித மிருகங்கள் இவங்க. கொலையாளி ரேப் பண்ணி கொலை பண்ணி பாடியை எங்கேயோ தூக்கி போட்டுட்டு இவனும் தெரியாத மாதிரி தேடுறான். அவன் நண்பனும் சேர்ந்து தேடுறான். அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அவங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-250 இடத்துல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து தான் இவன் தான் அழைச்சிட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அந்த சமயத்தில் விளையாடி இருந்த மற்ற குழந்தைகளையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, அம்மா அவங்க வீட்டு பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய இந்த கார்த்திகை தான் கூட்டு போனான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அதன் பேரில் அவங்க 2 பேரையும் பிடிக்கிறாங்க. பிடிக்க போகையில் இந்த கார்த்திகை வந்து மேலேருந்து கீழே விழுந்து 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்து வலது கையும் வலது காலையும் அடிபட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். இன்னொருத்தனை மோகன்ராஜை ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கான். அந்த குழந்தையோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணையில் தான் தெரியுது அவங்க பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ கொடூரமான சம்பவம்! ஐயோ, நினச்சி கூட பார்க்க முடியல. குழந்தைகளை வந்து, பெண் குழந்தைகளை எப்படி தான் வந்து ஒரு செகண்ட் அவங்க தாய் வந்து வீட்டுக்குள்ளே படுத்திருக்காங்க, ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. தகப்பனார் வந்து ஏதோ கூலி வேலைக்கு, அதாவது கொத்தனார் வேலைக்கு போயிருக்காரு போலது. இந்த குழந்தை வந்து வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கு, தன் தம்பி கூட. அந்த சமயத்தில் இவன் வந்து இதை மாதிரி கூட்டு போயிருக்கான். அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி தான் அவன் குடி வந்திருக்கான், இவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே. இதில் அந்த மோகன்ராஜுங்கிற அக்யூஸ்டு, அவனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பழக்கம் இருக்கு. அந்த பெண்ணுக்கு கூட இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தால விசாரணை போயிட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த கம்ப்ளீட் சர்டிஃபிகேட், அதாவது அவங்க வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் காஸ் ஆஃப் டெத், எதனால உயிரிழந்தார் அந்த சிறுமி அப்படிங்கிறத வந்து அந்த ஒப்பீனியன் இன்னும் கொடுக்கல. அது வந்ததுக்கப்புறம் ஃபர்தராக நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை டிஜிபி போயிருக்காங்க, அடிஷ்னல் டிஜிபி லாண்ட் ஆர்டர் போயிருக்காங்க, எல்லாரும் போயிருந்தும் அந்த குழந்தைக்கு நடந்த அந்த ஒரு கொடூரமான சம்பவங்கிறது அது நிச்சயமாக அதை வந்து ஜீரணிக்க முடியல. அது சட்டத்தில், போக்சோ சட்டத்திலையும் அதே மாதிரி பிஎன்எஸ் சட்டத்திலையும் குறிப்பிடப்பட்ட மேக்சிமம் தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை, அதை வந்து விரைவில் வழங்கணும் இவங்களுக்கு. சரி, இப்போ காவல்துறை ராஜாராம் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்ம விருந்தினர்கிட்ட போகலாம். இப்போ பொதுவாக நாம் பேசுகிறோம், பலாத்காரம் என்பது, போதைகள் என்பது நடக்கத்தான் செய்யுது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சின்ன கேள்வி, அடிப்படைத்துவமான கட்டமைப்புகள் இருக்கு பாருங்க, சட்ட நிலைமை புனமைகள், அதில் மாற்றம் கொண்டு வராத அளவிற்கு அதே சட்டம் தான். இப்போ திமுக கவர்மெண்ட்டில் அதே சட்டம் தான், அதே காவல்துறை தான், அதே இன்ஸ்பெக்ஷன் தான், எல்லாமே அதே தான் நடக்குது. இப்போ என்ன மக்கள்கிட்ட இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்த போது கேட்கிற போது அடிப்படையில் மாற்றம் கொண்டு வரணும். கடுமையான சட்டங்கள், உடனடியான விசாரணைகள், ஜுடிஷியரும் அரசாங்கமும் இணைந்து போன நடவடிக்கைகள், ஸ்பெஷல் ஸ்குவாட் என்கொயரி, இப்படி வந்தால் தான் தவறு செய்வர்களுக்கு தப்பு வரும். அதே காவல்துறை, அதே சட்ட வடிவு, இதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்? இப்போது நம்ம காவல்துறையில் அதே
1,34,000 காவலர்கள் தான் இருக்காங்க. அதில் பணியிடங்களில் கொஞ்சம் ஒரு 10,000 வேக்கன்சி இருக்குது. ஆனால் அதிகாரிகளும் அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க. ஆட்சிகள் மாறும்போது அவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை மாற்றி கொண்டு வருவாங்க. இதில் வந்து தவறுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து தவறுகள் நடக்கணும்னு சொல்லி எந்த ஆட்சியும் விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் கூட இப்போது 2011 மேடம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க, தவறு செய்கிறவங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. அதே மாதிரி சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருந்தது 2010 அந்த சம்பவங்களில். அவங்கெல்லாம் ஆந்திராவுக்கு தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி தவறு செய்கிறவங்க மேலே நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த புது ஆட்சி வந்து 10 நாள் தான் ஆயிருக்குது. 10 நாளில் அவங்க வந்து ஆட்சி அந்த அதிகாரிகள் எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் செட் ஆகணும். எந்தெந்த அதிகாரி எந்த இடத்துல இந்த போஸ்ட்டில் அவங்க செட் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஏற்கனவே போடுவாங்க IAS IPS ஆஃபீஸர்ஸ் மீட்டிங். அதில் வந்து இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது, இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்கள் சொல்லுங்கள், நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் சொல்லுங்கள், இனிமேல் இது மாதிரி நடந்தால் அதுக்கு காரணமானவங்க மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன். ஏன் கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. முதலமைச்சராக நம்ம புரட்சித் தலைவர் அவங்க வந்தப்போ என்ன சொன்னார், என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும், ஏன் என் மனைவியாக இருந்தாலும், இந்த அரசு அந்த நடக்கக்கூடிய அந்த அரசாங்க பிரச்சனைகளில் எதுலேயும் அவங்க தலையிடக்கூடாது. அவங்க எந்த நிர்வாகத்திலையும் தலையிட்டால் எனக்கு உடனே சொல்லுங்க, கண்டிப்பாக நான் அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா அவங்களோட கிளாரிட்டியை காட்டுறதுக்கு. இதை கண்டு தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். இப்போ என்ன அப்படின்னா, சட்டம் நீங்க சொன்ன மாதிரி சட்டம் அதே சட்டம் தான் இருக்குது, அதே போலீஸ், ஆமா, அதே கட்டமைப்பு தானே. ஆமா, ஆனா தவறு செய்யறவனுக்கு அவன் மனசுல பயம் இருக்கணும். ஆஹா, இது செஞ்சா நம்மள விட மாட்டாங்க, போலீஸ் நம்மள சும்மா விடாது, நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அது இல்லாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, போதை ஒண்ணு, ரெண்டாவது சமூக வலைத்தளங்கள் ஒண்ணு, மூன்றாவது வந்து சினிமா. இன்னைக்கு வந்து 10 பேரை கதாநாயகன் வெட்டி கொள்றாரு, ஆனா அவரை போலீஸ் பிடிக்காது, அவர் நீதிமன்றத்து மூலம் நிறுத்தப்பட மாட்டார். அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் இதை மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நிர்பயா கேஸ் சார் சொன்னாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 5 பேருக்கும் தூக்கு தண்டனையை விசாரணை நீதிமன்றம் வழங்கியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க தூக்குல போட வேண்டியதானே, அப்பீல் போடுறாங்க. அப்பீல் போய் ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுது, சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் வந்து இவங்க வந்து ஜனாதிபதிக்கு கருணை மனு கொடுக்குறாங்க, அதுவும் ரிஜெக்ட் ஆகுது. ஆனா இவங்க மாறி மாறி திருப்பி அப்பீல் பண்ணி 7.5 வருஷம் கழிச்சு தான் அவங்கள தூக்குல போடுறாங்க. அந்த தண்டனை நிறைவேற்றதுக்கு 7.5 ஆண்டுகள் ஆகுது. அந்த 7.5 ஆண்டுகள்ல கடைசி அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தூக்குல போட போறாங்க. முதல் நாள் நைட்டு 1 மணி வரைக்கும் அந்த கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சட்டத்துல அந்த மாதிரி வழிமுறைகள் இருக்கிறதுனால நம்ம இந்திய நாட்டு சட்டத்துல என்ன சொல்றாங்களா, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது, நல்லதுதான். ஆனா அந்த 1000 குற்றவாளிகள் தப்புகிறாங்க அப்படின்னா தப்புறதுக்கு வழி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த சட்டத்தின் ஓட்டையில போந்து இவங்க தப்பிச்சு வராங்க. அப்படி வரையில இவங்க சினிமாவிலையும் பாக்குறாங்க, சமூக வலைத்தளங்களையும் பாக்குறாங்க, அவங்க வந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துருது. அந்த மனோதைரியத்தினாலதான் போலீஸை கண்டோ அதே மாதிரி கோர்ட்டை கண்டோ அவங்களுக்கு பயம் இல்லை. ஏன் அவங்க மனசாட்சியை கண்டு கூட அவங்களுக்கு பயம் இல்லை, சரி, அவங்க பெற்றோர்களை கண்டு அவங்களுக்கு பயம் இல்லை. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பொதுவான விஷயத்த சொன்னாலும், இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லா, இப்பொழுது அமல்படுத்தக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இந்த சட்டத்திட்டங்களும் இவற்றிலே இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய சவால் தான். 2011 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எலக்ட்ரிசிட்டி எப்படி வந்ததோ அதே போன்று இப்போது அதன் நீட்சியாகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ இதை வந்து இந்த சட்டத்தால் ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த முறையால இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை போக்சோ வழக்கு, போக்சோ சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தின்படியும் அதே மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க, அதாவது BNS சட்டம் புதுசாக மாற்றி IPC இந்த 2 சட்டத்தின்படியுமே அவங்க அந்த அக்யூஸ்டுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படலாம். அது அரிதான சூழ்நிலையில் தான் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வழங்குறதுக்கு காரணங்கள் இருக்கு. இதுல காவல்துறை செய்ய வேண்டியது என்னன்னா, சீக்கிரமா சார்ஜ் ஷீட் போடணும், சாட்சிகளை கூண்டுல ஏற்றி சாட்சியம் சொல்ல வச்சு நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுல வந்து இவங்க உறுதியா சுறுசுறுப்பா செயல்பட்டாங்கன்னா உடனே கிடைக்கும். அரபு நாடுகள்ல பாருங்க, இது மாதிரி சம்பவம் நடந்தா 1 மாசத்துக்குள்ள தண்டனை வழங்கிடுறாங்க. அது வந்து சிஸ்டமே மாற்றம். ஆமா, அந்த மாதிரி நம்மகிட்ட இல்ல. அதே மாதிரி சிங்கப்பூர்ல பாருங்க, 1 மாசத்துக்குள்ளே தண்டனை வழங்கிறாங்க, 3 மாசத்துக்குள்ள தண்டனை நிறைவேற்றப்பட்டு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கு, நம்ம சட்டத்துல இல்ல. ஏன்னா நம்ம பெரிய ஜனநாயக நாடு. சரி, இந்த ஜனநாயக நாட்டுல அதிக அளவுக்கு ஜனநாயகம் நாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுங்கிறது இன்னொரு அடுத்த விஷயம். கண்டிப்பா. அதனால நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதாவது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை புது அமைச்சரவை வந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை அவங்க வந்து எந்த சூழ்நிலையிலையும் சமரசமே செய்யக்கூடாது. இதை வந்து முதலமைச்சர் வந்து தெரியப்படுத்தணும், உறுதியா தெரியப்படுத்தணும். அதே மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல மூலமா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது, டாஸ்மாக், பத்திரப்பதிவுத்துறை, அந்த மாதிரி கனிம வழித்துறை, இதுலெல்லாம் வந்து பில்ஃபரேஜ் நிறைய பேருக்கு வெளியே போகுது. இதை கண்காணிக்கிறதுக்கு காவல்துறையில இருந்து ஒரு ஐஜி லெவல்ல ஒரு அதிகாரியை போட்டு லீக்கேஜை கண்டுபிடிக்கிறது, என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிறுத்தினாலே உங்களுக்கு வந்து வரக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய வருமானங்கள் நிறைய வந்துடும். தவறு செய்யறவங்க மேல நடவடிக்கையும் எடுக்க முடியும். அதே மாதிரி ஏற்கனவே உள்ள வழக்குகளில் சம்பந்தப்பட்டவங்க அவங்க மேல உள்ள அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அதெல்லாம் வந்து இவங்க கொடுக்கணும். இது போக ஆளுங்கட்சியா இவங்க வந்ததுனால இதை வச்சு தன்னை பாதுகாத்துறதுக்காக சமூக விரோதிகளும் அதை மாதிரி செய்யக்கூடியவங்க, அதாவது பவுடர் விற்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, இதை மாதிரி என்னென்ன தவறு செய்யறவங்கலாம் கட்சிக்காரங்கிற போர்வையில் உள்ள வர பார்ப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிச்சி அவங்கள அந்த கட்சியில் சேர்க்காம அவங்களும் வெளியே உள்ளே இருந்தால் கூட அவங்கள வெளியே அனுப்பணும். அப்போ தான் வந்து அவங்க என்ன நினைச்சாங்களோ, மக்கள் நினைச்சு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதை செஞ்ச மாதிரி ஆகும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதையும் செஞ்ச மக்களுக்கு செஞ்ச மாதிரி ஆகும்.